அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பச்சை நிற வாகனத்தை சுந்தரா டிராவல்ஸ் பஸ் என்று முதல்வர் ஸ்டாலின் கிண்டல் செய்திருந்தார். மக்களை சந்திப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி செய்து வரும் இந்த சுற்றுப்பயணத்திற்காக ஒரு பேருந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது. பச்சை நிறத்தில் உருவாக்கப்பட்ட பேருந்தில் முன்பக்கம் இருந்தவாறு எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து வந்தார். ரோடு ஷோக்களின் போது நடந்து செல்லாமல் பேருந்தின் முன்பக்கம் அமர்ந்து மக்களுக்கு வணக்கம் கூறி சென்றார். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வரும் பழைய பஸ்ஸை போல் ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த பேருந்தில் இருந்து புகை வருவதைப் போல் எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து பொய்கள் வருவதாகவும் விமர்சித்தார். ஒரு காமெடியிலே வரும், ஒரு திரைப்படத்தில் வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு. படத்தினுடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ்னு. அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ஸில் இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. ஆஹா, போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர், இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. இது என்ன மூச்சு? அவன் வாங்கின அதே மூச்சு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதானடா? அதேதான். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். அதானடா? அதேதான். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதானடா? அதேதான். சொல்லிடுறவா? சொல்லுங்க. இன்னொன்னு பேசி இருக்கிறார். நான் பஸ்ஸில் வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு. ஆமாப்பா, நான் என் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். உங்க அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன். நீ கோடீஸ்வரன் இருந்த, உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தாரு. உடைய ட்ரெஸ்ல மட்டும் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல 8000 கோடி வச்சிட்டு இருக்கிற நீ. பென்ஸ் பஸ்ல வரலாம், ஹெலிகாப்டர்ல வரலாம், தனி விமானத்தில் கூட இப்ப போயிட்டு இருக்கிற. நான் அப்படித்தான் வர முடியும். என்னுடைய நிலைமை அப்படித்தான். நாட்டு நடப்பு பேசுனா, நாட்டு நடப்பு பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது. நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உங்க உயிருக்கு உத்தரவாதம். அப்படியே டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு ஓடுது. அதோட சென்னையில் நகர பேருந்துல ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்பாரம் கழுந்துக்கிட்டு அந்த அம்மா நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது. பஸ் போயிட்டே இருக்குது. நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிழைத்தாங்க. அப்போ நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம்? மழை வந்தா வீதியில் போனா பிடிச்சிட்டு போவோம். பஸ்ல ஏறினா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுற. சுந்தரா டிராவல்ஸ், சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ. நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இந்த அவமானம் உனக்கு தேவையா?